வணக்கம். இச்சிறிய குறும்படம் கல்ஃப் வார் 1 முதலாம் வளைகுடா போர் பற்றிய சிறிய தகவல்களை உள்ளடக்கியதாகும். முதல் வளைகுடா போர் என்பது 2 ஆகஸ்ட் 1990 முதல் 28 பிப்ரவரி 1991 வரை ஈராக்கிற்கும் அமெரிக்க தலைமையிலான 28 நாடுகள் அடங்கிய கூட்டுப்படையினருக்கும் இடையே நடந்த போராகும். இப்போர் பாரசீக வளைகுடா போர் அல்லது பாலைவன புயல் படை நடவடிக்கை என்றும் அழைக்கப்படுகிறது. At 2 a.m. local time, Iraqi troops crossed the eastern border of Kuwait. Iraq has moved into Kuwait with more than 100,000. President Saddam Hussein commands over 1 million combat-tested troops. Thousands of tanks. On August 2nd, 1990, Saddam Hussein's forces crossed the border into Kuwait, triggering the largest international crisis since the collapse of the Soviet Union. ஈராக் 2 ஆகஸ்ட் 1990 அன்று குவைத் நாட்டை ஆக்கிரமித்து தன்னுடன் இணைத்துக் கொண்டதை அடுத்து ஈராக்கிய படைகளை குவைத்திலிருந்தும் வெளியேற்றும் நோக்கில் ஈராக், குவைத் மற்றும் சவுதி அரேபியாவின் சில பகுதிகளில் போர் நடந்தது. குவைத் மீதான ஆக்கிரமிப்பை அடுத்து உடனடியாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஈராக் மீது பொருளாதார தடை விதித்தது. அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் ஹெட்ஃபர்ட் வாக்கர் புஷ் தன் நாட்டு படைகளை சவுதி அரேபியாவில் நிறுத்தி மற்ற நாடுகளும் தங்களது படைகளை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். பல நாடுகளும் அமெரிக்க தலைமையிலான கூட்டுப்படையில் இணைந்தன. அவற்றில் சவுதி அரேபியா, ஐக்கிய ராச்சியம் என்றும் எகிப்து ஆகிய நாடுகளே பெரும் பங்கு வகித்தன. மொத்த செலவான 60 பில்லியன் அமெரிக்க டாலரில் 40 பில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை சவுதி அரேபியா செலுத்தியது. இந்த போரில் வான்வழி தாக்குதல் 17 ஜனவரி 1991 அன்றும் தொடர்ந்து தரைவழி தாக்குதல் 23 பிப்ரவரி 1991 அன்றும் தொடங்கியது. குவைத்திலிருந்து ஈராக்கிய படைகளை விரட்டி அடித்த கூட்டுப்படையினர் ஈராக் நிலப்பகுதிகள் முன்னேறினர். தரைவழி தாக்குதல் தொடங்கிய 100 மணி நேரத்திற்குள் கூட்டுப்படையினர் வெற்றி பெற்று போரை முடிவுக்கு கொண்டு வந்தனர். ஈராக்கின் குவைத், சவுதி அரேபிய எல்லைப் பகுதிகளில் வான்வழி மற்றும் தரைப்போர் நடவடிக்கைகள் தீவிரமாக நிகழ்ந்தன. இதற்கு பதிலடியாக ஈராக், சவுதி அரேபியா மற்றும் இஸ்ரேல் பகுதிகளில் இருந்த கூட்டு இராணுவ முகாம்களை நோக்கி விரைவு ஏவுகணைகளை அனுப்பியது. ஏப்ரல் 1991 இயற்றப்பட்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் 687 தீர்மானத்தின்படி போர் நிறுத்த உடன்படிக்கை கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானங்களை செயல்படுத்துவதில் ஏற்பட்ட சர்ச்சைகள் காரணமாக 12 ஆண்டுகள் பின்னர் ஈராக்கிய போர் வெடித்தது. அமெரிக்க செய்தி தொலைக்காட்சியான CNN இப்போரின் முக்கிய நிகழ்வுகளை போர் நடக்கும் இடங்களுக்கே சென்று நேரடி ஒளிபரப்பு செய்தது. இது அக்காலத்தில் முதல் முயற்சியாகும். இப்போர் முடிவடைந்த பின்னர் டெசர்ட் ஸ்டார்ம் நடவடிக்கையின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை கொண்டு ஒரு கன்னி விளையாட்டு உருவாக்கப்பட்டது. இதனால் இப்போர் காணொலி விளையாட்டு போர் என அழைக்கப்படுகிறது. இத்துடன் இச்சிறு குறும்படத்தின் மூலம் எனது விளக்க உரை முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். My fellow citizens, events in Iraq have now reached the final days of decision. For more than a decade, the United States and other nations have pursued patient and honorable efforts to disarm the Iraqi regime without war. That regime pledged to reveal and destroy all its weapons of mass destruction as a condition for ending the Persian Gulf War in 1991. Since then, the world has engaged in 12 years of diplomacy. We have passed more than a dozen resolutions in the United Nations Security Council. We have sent hundreds of weapons inspectors to oversee the disarmament of Iraq. Our good faith has not been returned. He has thus far refused. All the decades of deceit and cruelty have now reached an end. Saddam Hussein and his sons must leave Iraq within 48 hours. Their refusal to do so will result in military conflict, commenced at a time of our choosing. We are now acting because the risks of inaction would be far greater.